இது வந்து காமனா எல்லா பேஷண்ட்ஸும் பற்களை கிளீன் பண்ணா எனக்கு வந்து முன்னாடி இருந்த கேப்பை விட இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்ல வந்து எனக்கு பல்லுல வந்து முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப கூச்சம் வந்துருச்சு. இந்த மாரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இதெல்லாம் வந்து பல்லு அழுக்கு இருந்தனால வந்த காம்ப்ளிகேஷன்ஸ். பல்லுல வந்து பல்லுக்கும் ஈர்ப்பும் இப்ப நம்ம கிளீன் பண்ணனால பல்லுக்கும் ஈர்ப்பும் உள்ள கேப் வந்து போயிருக்கும். இல்லையா? அந்த அந்த அதனால வந்து உங்களுக்கு பல்லுல ஒரு கூச்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நாளடைவுல 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு சரியாயிரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பல்லு இறங்குறதான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்றனால உங்களுக்கு வராம தான் போகும். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அதே மாரி இது வந்து அ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அ பல்ல வந்து வேகமா இந்த மாரி அல்ட்ராசானிக் கருவிகள் கொண்டு கிளீன் பண்ணும்போது, எனாமலே போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. ஆக்சுவலா எனாமல் வந்து ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரக்சர். அத நம்ம நார்மலா நம்ம கிளீனிங் பண்ணும்போது போகாது. இந்த அல்ட்ராசானிக் கிளீனிங்கும்போது ஜென்ரலா ஒரு ஏர் அண்ட் வாட்டர் ஸ்ப்ரே தான். வெறும் வா ஏரும், வாட்டரும் கொண்டு அந்த அல்ட்ராசானிக் ஒரு வைப்ரேஷன் மூலியமா அந்த கிளீனிங்க பண்றோம். ஸோ இதுல வந்து எனாமல் டேமேஜ் ஆறதுக்கு வேலையே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்கன்செப்ஷன். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது ஸ்கேலிங் முடிஞ்சு.